தமிழ் இனிக்கும் என்ற நூல் குறித்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் முத்துநிலவன் அவர்கள் எழுதிய நூலை நமது ஆசிரியர் கிருஷ்ணவேணி அவர்கள் அறிமுகம் செய்து பேசுவார்கள். தமிழ் என்றாலே இனிதுதான், அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து வேற சொல்லணுமா அப்படின்னா அந்த ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஒரு கைபேசி என்ன கேட்டால் கூட 9843 தான் ஆரம்பிக்கிறோம், அப்படி தானே? ஐயா முத்துநிலவன் ஒரு அரசு பள்ளி தமிழாசிரியர். 35 ஆண்டு காலம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பணியாற்றி இருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் கழகத்திலையும் இருந்திருக்காங்க. மாவட்ட ஆட்சியராக இருந்து செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இலக்கணத்தை மாணவர்களிடம் எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற பொழுதுதான் இந்த கட்டுரை இந்து திசை நாள்காட்டியில் 2023 ஜூன் மாதத்திலிருந்து 50 கட்டுரைகளாக வாரத்துக்கு ஒரு முறை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்காங்க. பிறகுதான் இதை தமிழ் இனிது என்ற நூலாக வெளியிட்டிருக்காங்க. பிறகு அறிவொளி இயக்கத்திலையுமே ஐயா செயல்பட்டிருக்காங்க. அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கிராமத்தில் உள்ள படிப்பறிவு இல்லாத மக்களிடம் எழுத்து அறிவு தான் இல்லையே தவிர நல்ல தமிழ் இலக்கியத்துக்கான சொற்களும் பழமொழி கதைகளும் இன்னும் சாகலை. இப்போ படித்தவர்கள் தான் இதை நம்ம பிழையா பேசுகிறோம். படிக்காத மக்கள் அவங்களுக்கு எழுத்து தான் தெரியலே தவிர அதற்கான எல்லா பொருளுமே தெரியுது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரியா அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம படித்தவங்க ரொம்ப ஸ்டைலாக பிரியான்னு சொல்லுவோம். நட்டு, NUT நட்டு, அதை நட்டுன்னு முடிக்கணும்பாங்க. ஆனால் இதில் மொழிக்கு இறுதியில் 24 எழுத்து வரும்னு சொல்லி படித்த நமக்கே தெரியாது. ஆனால் எந்த படிப்பறிவுமே இல்லாத அந்த கிராமத்தில் இருக்கவங்க பிரியான்னு தொடங்குவாங்க. மொழி முதல்ல இப்பு வராது, எந்த ஒரு வழின எழுத்தும் வராது. இது அவங்க படிக்கலை, அவங்களுடைய பழக்கத்திலேயே அவங்க நாவலையே அது இருக்கு. நம்மளுடைய இனம் சார்ந்த நம்மளுடைய சீதோசன நிலைக்கு ஏற்ப எந்த சொல் முதல்ல வரும், எந்த சொல் முதல்ல வராது, அவங்க படிச்செல்லாம் தெரிஞ்சுக்கல. அவங்க சொல்லுவாங்க நட்டு, இட்டுன்ற எந்த ஒரு வழின எழுத்தும் இறுதியில் வராது, இது தமிழ் சொல்லும் கிடையாது. ஆனால் உச்சரிப்புலேயே தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலுமே இட்டுன்ற ஒரு வழின எழுத்து வராது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் அவர் ஐயா அழகா சொல்றாரு, படித்தவர்களிடம் கலப்பதும் படிக்காதவர்கள் விளக்குவதும் தான் இந்த மொழி இன்னும் வளர்ந்து நிற்பதற்கு ஒரு இயற்கை காட்டும் அறமாக இருக்கு அப்படின்றார். தெரிஞ்சவங்க செய்யலை, அவங்களுடைய பழக்கத்திலே அவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம படிச்சுட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்தால தான் அந்த மொழியை வளர்க்குறோன்ற பேர்ல என்னென்னமோ நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்குமே அது தெரியும். இப்ப நானே இருந்தாலும் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற மாதிரி சில வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையுமே தமிழில் பேசும்பொழுது ஒரு மாதிரி விசித்திரமாக தான் பார்க்குறாங்க. அதனால ஒரு சில இடங்களில் ஏற்றுக்கலாம்னு ஐயாவே சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் வளருது அப்படின்னா அதற்காக ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயர் மாற்றத்தை பற்றி பேசியிருக்காங்க. வால்மீகி ராமாயணத்தை கம்பர் தமிழில் மொழிப்படுத்தும் பொழுது அதில் உள்ள கதாபாத்திரங்கள் பெயர்கள் அனைத்தையுமே அவர் தமிழ் படுத்தியிருக்கார். இது ஒரு பண்பாட்டு காப்புரிமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு தெரியல இந்த வார்த்தையெல்லாம். தமிழ் படிச்சிருந்தாலும் பண்பாட்டுக்கு காப்புரிமையா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமான ஒரு சில சொல்லாடல்கள்லாம் எனக்கு வியப்பை ஏற்படுத்துச்சு. அப்புறம் வடமொழியில் ஒற்று மிகாது அப்படின்றாங்க. இப்போ ஞான பிரகாசம், ஞான செல்வன், அப்போ ஞான சம்பந்தம், ஞான செல்வன். ஞான சம்பந்தத்தில் அந்த வல்லின இச்சு மிகலை, ஆனால் ஞான செல்வத்தில் மிகுதி அப்படின்னு கேட்கும் பொழுது வடமொழிக்கு அது விதிவிலக்குன்னு சொல்கிறார். அந்த ஞானம் அப்படின்றது பொதுவாக இருந்தாலும் சம்பந்தம் அப்படின்றது வடமொழி, செல்வம்ன்றது தமிழ் மொழி. அப்போ வடமொழியில் ஒற்று மிகணுன்ற எந்த ஒரு அவசியமோ இல்லை அப்படின்றத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அப்புறம் திருமதி, உயர்திரு. இப்போ கல்யாணம் ஆனாலும் ஆகலைனாலும் ஆண்களை திருன்னு போட்டு அழைக்கிறோம். ஆனால் திருமணம் ஆனால் மட்டும்தான் பெண்களை திருமதின்னு சொல்கிறோம். அதுக்கு அவர் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருப்பார். ஆண்கள் எப்பயுமே திருன்னு இருக்கிறனால தான் அவங்கள திருமணம் ஆனாலும் ஆகலைனாலும் உயர்திரு போடுறாங்களோ, எதுக்கு இந்த குழப்பம்? கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமிகுன்னு போட்டால் இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை அப்படின்றார். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, தாறுமாறாக பேசுவேன். எல்லாத்தையும் அவர் விட்டு வைக்கல, நம்மளை எல்லா திசைகள்ல இருந்தும் வளைச்சு பிடிச்சிருக்காரு. நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோம்? தாறுமாறா பேசுற. தாறு அப்படின்னா வரிசை, ஒழுங்குன்னு அர்த்தம்.
அதுக்கு எதிராக நம்ம அந்த ஒழுங்கு அமைவு இல்லாமல் பேசுகிற விடயங்கள் தான் தாறுமாறாக சொற்களை பிரித்து எழுதும் போதுமே இப்போ நம்ம ஒரு பத்திரிகை துறையிலையோ ஒரு செய்தித்தாள்கள்லையோ ஒரு செய்தி கொடுக்கும் பொழுது நம்ம தெளிவாக தான் கொடுத்துருப்போம். திருநிறை செல்வன், திருநிறை செல்வி, திருவளர் செல்வன், திருவளர் செல்வி. இது அந்த ஊடகவியலாளர்களோ அந்த பத்திரிகை துறையில் இருக்கவங்களோ நம்ம ஏதோ தவறாக எழுதி கொடுத்துக்கணுன்ற நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அந்த சகரமையை சேர்த்து எழுதிடுறாங்க. அந்த இடத்துலையுமே நமக்கு விளக்குறாங்க. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் ஐயா சொல்லியிருக்காங்க. தமிழனை போல் இனிய மொழி சாற்றுதற்கு இல்லை எனில் தமிழனை போல் மொழி கொலையில் தலை சிறந்தார் யாரும் இல்லை அப்படின்னு திருவிக்கா மனம் நொந்து சொல்லியிருப்பாரு. அது இந்த சூழல்லையுமே மாறலை, இன்னுமே அது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் ஒவ்வொரு மனிதனின் மனதையும் தட்டி எழுப்பி அவனை அன்பாக கடிந்து படிக்க வைப்பதற்காக எழுதிய நூல் தான் இந்த தமிழ் இனிது. எப்படி ஔவையாருடைய பாடல்ல இரும்பு கடப்பாறைக்கு கூட நெக்கு விடாத பாறை பசுமரத்து வேர்களுக்கு நெக்கு விடும் சொல்லுவாங்க. அதுபோல இறுகி கிடக்கும் மனிதனின் மனத்தை தட்டி எழுப்பி அவன் மனதுல இந்த பிழையை அறுப்பதற்காக எழுதின இனிய நூல் தான் இந்த தமிழ் இனிது. ஆனா இவங்க நூல் ஆசிரியர் சொல்லியிருக்காரு, தொல்காப்பியத்துல 9000 சொற்கள் இருக்கு, திருக்குறள்ல 14,000 சொற்கள் இருக்கு, தமிழ் அகராதியில கிரியா அப்படின்ற தமிழ் அகராதியில 23,800 சொற்கள் இருக்கு. சொற்குவை என்ற வலைதள பதிப்பகத்துல 15,32,217 சொற்கள் இருக்கு. ஆனாலும் நான் வெறும் 600 சொற்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கேன். ஒரு கடல்ல இருந்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கரண்டி அளவு தான் எடுத்து நான் அந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கேன்றாங்க. புத்தகம் 160 பக்கங்களை கொண்டது. அதனுடைய விலையும் எப்படி அமைந்ததோ தெரியல, 160 ரூபாய் தான். இதை வாங்குவதற்கு எளிமையாக இருக்கும், படிப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அண்ணனை ஒதுக்கலாமான்னு ஒரு தலைப்புல சொல்லியிருப்பாங்க. பார்த்தோன்னே என்னடா அண்ணனை ஒதுக்கலாமான்னு சொல்றாங்களே அப்படின்னா, இப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் யாருமே நம்ம சொல்றதே இல்லை. பொத்தாம் பொதுவா ப்ரோ தான். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ப்ரோ போயிட்டு வரேன். இப்ப எங்க ஸ்கூல்ல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். நான் வேலை பார்க்குற ஸ்கூல் முழுக்க முழுக்க பெண்கள் பள்ளி தான். ஆனா அவங்க பேசுறது மச்சான், அது பெண்ணா ஆனானே தெரியல, யாருனாலும் மச்சான் போயிட்டு வரேன். அப்ப இந்த மாதிரிலாம் பிழைகள் இதை நம்ம கேட்கும் பொழுது கஷ்டமா தான் இருக்கு. என்ன மாதிரி தமிழாசிரியர்கள் எங்கெல்லாம் மன குமுறல்களுக்கு ஆளாகிறோமோ அது எல்லாத்தையுமே வளைச்சு பிடிச்சிருக்காரு, எதையுமே விட்டு வைக்கல. கடிகாரமா கெடிகாரமா, இதுல எது சரின்னு நம்ம நினைக்கிறோம். இதுல கடிகாரம் அப்படின்றதுதான் சரி. கடிகை அப்படின்னா நேரம் பார்ப்பது, நேரத்தை அளப்பதுன்னு பொருள். ஆனா காலப்போக்கில் கெடிகாரம், அதையும் நகைச்சுவை சொல்லியிருக்காரு. கடிகாரத்துக்கே நேரம் சரியில்லை, அதனாலதான் அது கெடிகாரமா ஆயிடுச்சோ என்னவோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செய்தித்தாள் வாசிப்பு குறைந்ததுதான் இதுக்கான முக்கிய காரணம் சொல்றாங்க. படித்தவர்கள் கலப்பதும் படிக்காதவர்கள் தவிர்ப்பதும். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் படிச்சிட்டோம் எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம செய்யறதுதான் சரின்னு நினைப்போம். இல்ல, நம்ம தான் இந்த மொழியை கொலை செய்யறதுல மிக மிக முதன்மையில நிக்கிறோம். படிச்சிட்டோன்ற பேர்ல நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோமா தமிழ்ல பேசுறோமா எதுவுமே கிடையாது. அது இங்கிலீஷா தமிழானே தெரியாம ஏதோ ஒரு மொழியில நம்ம வாட்டில பேசிட்டே இருக்கோம். இதெல்லாம் பார்த்துதான் அவரால் தாங்க முடியல. இந்த புத்தகத்தை எழுதிட்டாரு, இப்படியாவது படிச்சு தொலைங்கடா, இதையாவது பாருங்கடா, இலக்கணத்தை படின்னு சொன்னா உன்னால முடியல, அது உனக்கு கசக்குது, அதை நான் இனிமையா தரேன். உண்மையிலே தமிழ் இனிமைதான், அதை நம்ம பயன்படுத்துற உரைநடை சொற்கள்லயே தரேன், நீ தெரிஞ்சுக்கோ. கனவா நனவா, ஒரு ஜோசியர் சொல்றார், இந்த ஆண்டு உங்கள் புது வீடு கட்டும் கனவு நினைவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கனவா நனவா, அதுக்கு அவர் சொல்றாரு, நினைவு என்பது நடக்காத ஒன்றை நினைத்து கொண்டே இருப்பதுதான் நினைவு. ஆனா புது வீடு கட்டும் கனவு என்பது நமக்கு நடக்கணும். அப்ப நினைவு என்ற சொல் தவறு, நனவு என்பதுதான் சரி என்கிறார். நம்ம எத்தனையோ வார்த்தைகளை சரின்னு சொல்லி நம்மளே போட்டுக்கிட்டே இருப்போம். பிழை திருத்தம்னு எழுதுவோம், அதுல இத்து போட்டு எழுதுவோம். பிழை திருத்தம்ன்றதுலயே நம்ம தப்பா தான் எழுதுறோம். பிழை திருத்தத்துக்கு தகரமை வர வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா ஐயா, இப்ப நம்ம சுருக்கமா எழுதுறோம், ஐகாரம் போட்டு யகர நெடில் போடுவோம், இதுதான் சரி, அதுதான் 2 மாத்திரைகளுக்கு சரியானது. ஆனா இப்ப எப்படி எழுதுறோம், அகரம் போட்டு எகர மெய் போட்டு யா போட்டு அதை என்ன பண்ணிடுறோம், அந்த ஐயாவையே கொண்டு எடுத்துடுறோம். எதுவுமே சொல்லவே நான் பேசாம என்னை சாருன்னு சொன்னாலே போதுன்றாங்க. ஏமா ஐயா ஐயான்னு எழுதுறேன். நாங்கள் எழுதும் போது கூட இந்த வாட்ஸ்அப்ல டைப் பண்ணும் போது கூட அதுவே தானாவே ஐயான்னு போட்டு ஆளை தான் நிற்கிது. அதுக்கே குழப்பமாயிடுச்சு, ஐ போடுறதா ஆ போடுறதானே தெரில. அப்புறம் சிந்தாமல் சிதறாமல் உங்க வாக்குகளை எங்களுக்கு அழிங்கன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் சிந்தும் எதெல்லாம் சிதறும். எது சிந்தும் அப்படின்னா நீர்மை தன்மை உள்ள பொருட்கள் தான் சிந்தும்.
எது சிதறும் அப்படின்னா திடவ பொருட்கள் தான் சிதறும். ஆனா நம்ம என்ன பண்றோம், உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு அழியுங்கள். பன்னோக்கு, பன்னோக்குன்றது தான் சரியான வார்த்தை. இதுல பல்நோக்கு மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவர்னா மருத்துவர் பல்லை நோக்கி கொண்டிருக்கிறாரா, இல்ல பல்நோக்கு மருத்துவமனைனா அந்த மருத்துவமனைனா பல்லை நோக்கி கொண்டிருக்கா, இல்ல பல்லூடகம், அப்புறம் பல்நோக்கு திட்டங்கள்ல ஏன் பல்ல நோக்கிட்டு இருக்கணும்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நமக்கு நகைச்சுவையாக நம்மளை உச்சந்தலையில கொட்டுறாரு. நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுல பன்னோக்குன்னு எழுதுதான் சரி. முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதுதான் சரியா. எனது முதற்கண் வணக்கம் அப்படின்னு சொல்றது தவறா. எனக்கு முதற்கண் இருக்குன்னா அப்ப எனக்கு ரெண்டாவது ஒரு கண் இருக்கா, மூணாவது ஒரு கண்ணை வச்சு நீங்க வணக்கம் சொல்ல போறீங்களா? வழக்கு தான் முன்னாடி வருது, செய்யுள் தான் பின்னாடி வருது. இது பரம்பரனாரே அவருடைய உரையில சொல்லியிருக்காங்க. வழக்கு தான் செய்யுளா மாறி, அதுதான் வாழ்க்கையா மாறி, அதுதான் இலக்கணமா மாறுது. ஒரு சில இடங்கள்ல விதிவிலக்கை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அது தவறு இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். இந்த அளவுக்கு முதிர்ச்சியும் பழமையும் வாய்ந்த மொழி எதுவுமே இல்லை. அதே மாதிரி இவ்வளவு அலட்சியமும் அறியாமையும் நம்ம தமிழர்களை விட வேற யாருக்குமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.